கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ வெல்வாரா? எல்லாருமே இப்போ நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுறீங்க அசோகனுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பாலம் கட்டுறாருல, பாலம் கட்டுற எல்லாருமே பாலம் கட்டுறாருன்னு தான் சொல்கிறாங்க. அவர் வந்து இப்போ இங்கே மேம்பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, சிவாசியில் ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரிட்ஜ் கட்டுறாரு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் 1 வருஷமா ஆயிட்டு, இன்னும் 1 மாசத்துல திறப்போன்னு சொல்லியிருக்காரு. நீ ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும் ராஜ், என்னன்னா ஒரு பாலம் ஒரு தொகுதியில் ஒருவர் விழுவதற்கு போதுமானதாக இருக்கு பாருங்க. அசோகனுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படி கேட்கும் பொழுது கம்பேர் பண்ணுறாங்க, அவங்களே கம்பேர் பண்ணுறாங்க. நம்ம வந்து சொல்லலை, கேடி ராஜேந்திர பாலாஜியை விட அவர் வந்து அந்த அளவுக்கு செய்யலைங்க. அசோகன் வந்து தொழிலதிபர், கேடி ராஜேந்திர பாலாஜி அரசியல்வாதி. இவர் வந்து தொழிலதிபர், அதனால இவர் வந்து தொழிலை தான் பார்ப்பார். அவர் வந்து அரசியல்வாதி, மக்களை பார்ப்பார். சிறு வயசுலேருந்தே அவர் அரசியல் தான். இந்த மக்கள் இயல்பான அரசியலை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் இங்கே அசோகன் அந்நியப்படுறாரு. மக்களோடு மக்களாக அவர் இயல்பா பழகிறது இல்லை. ராஜேந்திர பாலாஜின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, கேட்டி கேட்டி கேட்டின்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி தான் இருக்காரு அந்த தொகுதிக்கு. அவர் கேடிஆர் வந்து கேடிஆர் ஜெயிப்பார், கேடி விட கம்மி தான். அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி இங்கே மந்திரியார் தான் கேட்டியார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போதான் இந்த தொகுதிகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறார் இல்லையா? ஆமா. ஸோ அவருடைய சுற்றுப்பயணம் மக்களிடம் மிகப்பெரிய அளவில் சென்று சேர்ந்திருக்கிறது. சிவகாசியை பொறுத்த மட்டில் மக்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவது என்ற ஒரு முடிவை அவர்கள் தெளிவாக எடுத்து விட்டார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? யார் அவங்க கேண்டிடேட்டா எதிர்பார்க்கறாங்க? அதை பத்தி ஏதாவது உங்களால ஃபைண்ட் அவுட்? கண்டிப்பா கேடி ராஜேந்திர பாலாஜி. மிகப்பெரிய அளவுல திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்றவுடன் பழிவாங்கப்பட்ட அமைச்சர்கள் அவர் ஒருத்தர். அவரை தேடி பிடிச்சு வந்து சிவகாசியை வந்து மாநகராட்சியா மாத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா, எங்களை நகராட்சியாவே மாத்திருங்க நீங்க, ஏன்னா மாநகராட்சியா மாத்திட்டு நீங்க டேக்ஸ் அதிகமா போடுவீங்க, ஆனா வசதிகள் கம்மியா இருக்கு. அவர் அதிரடியான பேச்சுகளுக்கு சொந்தக்காரர். ஸ்டாலினை வந்து மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த அப்போதைய சிட்டிங் அமைச்சர்ல ஒருத்தர் ராஜேந்திர பாலாஜி. இப்ப நம்ம சொல்றோம்ல, எங்களுடைய வரி எடுத்து ஏன் நீ பீகாருக்கு கொடுக்குற, எங்களுடைய வரி எடுத்து நீ ஏன் அங்க செலவு பண்ற, இங்க செலவு பண்ற, அந்த மாதிரி சிவகாசிக்காரங்க கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கட்டுற வரியெல்லாம் சிவகாசிக்கு தான் டெவலப் பண்ணுவோம்னா அது உண்மையாவே ஜப்பானாவே மாறிடும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று மீண்டும் ஒரு முறை ராஜவேல் சாருடன் உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் நடராஜ் சார். இப்போ தேர்தல் கள நிலவரம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஆமா. அடுத்து நம்ம வந்து சிவகாசி தொகுதிக்கு போயிருக்கோம். ஓகே, பட்டாசான ஒரு தொகுதி. ஆமா, பட்டாசான தொகுதி, குட்டி ஜப்பான், விருதுநகர் மாவட்டத்துக்கே சோறு போடக்கூடிய ஒரு ஊர். அதனுடைய அரசியல் சூழல் அப்படிங்கிறது தமிழகத்தின் பொருளாதாரத்திற்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அங்கே என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், என்னதான் நான் வந்து வெளியிலிருந்து ஒரு வெளியூர்காரனா சொல்றதை விட நீ வந்து எப்படி பார்த்தாலும் அந்த மண்ணின் மகன், உள்ளூர்காரன். வெளியிலிருந்து எனக்கு சிவகாசி பற்றின பார்வை என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், அப்புறம் நீ இன்னும் டீட்டெயிலாக கூட சொல்லலாம். பொதுவாக ஒரு ஊர் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஹீட் அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதை எப்படி சொல்லுவோம்னா கந்தக பூமிங்கோ. திருச்சியெல்லாம் சொல்லுவாங்க கந்தக பூமிங்க அப்படிங்குவாங்க. ஆனால் உண்மையாகவே ஒரு கந்தக பூமி தான் சிவகாசி. எங்கே திரும்பினோம்னாலும் பட்டாசு, தீப்பெட்டி, எந்த பக்கமும் திரும்பினாலும் வெயில் இல்லையா? அந்த வெயில் படத்தில் காட்டுற மாதிரி எல்லாரும் அவங்க முகத்தில் வந்து வெயில் அள்ளி அப்பிக்கிட்டு, அந்த மனிதர்களுடைய உழைப்பு, அபாரமான உழைப்பு. குட்டி ஜப்பான் அப்படின்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. உண்மையாகவே சிவகாசிக்காரங்கன்னா நம்பி ஒரு வேலையை கொடுக்கலாம். அவங்களுடைய வேலை அந்த அளவுக்கு திருத்தமாக இருக்கும். உழைப்புக்கு பெயர் போனவர்கள். காலம் காலமாக தமிழ்நாட்டினுடைய பல மூளை முடுக்குகளில் எல்லோருடைய வீட்டிலும் சிவகாசி இப்போ தயாரிப்பு ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு கேலண்டராகவோ அல்லது ஒரு தீக்குச்சியாகவோ ஏதோ ஒரு வடிவத்தில் சிவகாசியினுடைய பொருளை நாம் கையில் வாங்கி பயன்படுத்தியிருப்போம். மற்ற எல்லா ஊருடைய பொருளையும் நம்ம பயன்படுத்தியிருப்போமான்னு தெரியாது. அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு விளக்கேற்றுற தீக்குச்சியிலேருந்து, சிவகாசியினுடைய ஒரு கேலண்டர்ல இருந்து, சிவகாசியில் உருவாகக்கூடிய டைரிகள்ல இருந்து, இந்த மாதிரி ஒரு தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு உழைப்பவர்கள் நிரம்பிய ஒரு ஊர். அதனால் அந்த ஊர் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஓகே, ஸோ அந்த ஊரினுடைய தன்மை அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, நான் குறிப்பாக இந்த எண் மக்கள் யாத்திரைக்கு செல்லும் பொழுது, அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் அங்கே உள்ள முக்கியமான தொழில்துறை சார்ந்தவர்கள், சமூக பிரதிநிதிகள், சமூக சீர்திருத்தவாதிகள், அங்கே இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள், இவர்களெல்லாம் சந்தித்து பேசுவது வழக்கம். அப்படி சிவகாசி தொகுதியை கடந்து செல்லும் பொழுது சிவகாசியில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பட்டாசு ஆலையை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து அண்ணாமலை அவர்களை சந்தித்து பேசுவதற்கான ஒரு மீட் அண்ட் கிரீட் செஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அங்கே போகும்பொழுது அந்த தொகுதி என்ன மாதிரியான இந்தியாவினுடைய ஜிடிபி, தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு பங்கு அளிக்கக்கூடிய வகையில் அத்தனை தொழில்களை தன்னகத்தை கொண்டிருக்குது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமைன்னு சொல்லலாம் சிவகாசி தொகுதியை. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாரதிய ஜனதா அரசு பதவியேற்ற பிறகு
சீன பட்டாசுகள் இறக்குமதிக்கு தடை விதிச்சாங்கல்ல, ஆமா, அதுக்கு வந்து அவங்க அவ்வளோ நன்றிகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி பட்டாசு தொழிலில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வரி விதிப்புகளில் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியான கோரிக்கைகளை நிதியமைச்சரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்த பங்களிப்பை பாராட்டினார்கள். அதெல்லாம் வந்து உண்மையாகவே நம்ம பாராட்டணும். நன்றி உள்ள மனிதர்களாக, அதை கட்சி பேதங்கள்லாம் தாண்டி அதில் பல பேர் வந்து சொன்னாங்க, இவங்க வந்து இவர் யாருன்னு தெரியுமா, இவர் வந்து திமுகவில் முக்கியமானவர், அதிமுகவில் முக்கியமானவர். ஆனால் அந்த வேறுபாடுகளெல்லாம் கலைந்து ஒதுக்கி வைத்து விட்டு சிவகாசிக்கு ஒன்று, அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், அந்த உணர்வு இருக்குல்ல. அந்த இடத்துல திரு அண்ணாமலையும் என்னவா நடந்துக்கிட்டாருன்னா, பாஜகவினுடைய மாநில தலைவராக நடந்துக்காம அந்த ஊரினுடைய கோரிக்கைகளை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு கொரியர் பாய், உங்களுடைய கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் அதை செஞ்சார். ஸோ இப்படி சிவகாசி பற்றி என்னுடைய நினைவுகள்லேருந்து மீட்டெடுத்து சொல்லணும்னா நிறைய நல்ல விஷயங்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நலத்திட்டங்கள், குறிப்பாக மத்திய அரசில் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய இந்த மத்திய அரசின் மூலமாக நிறைய நலத்திட்டங்களை சிவகாசி பெற்றிருக்கிறது. தொழில் சார்ந்து ஒரு பக்கம் ஜிஎஸ்டியை போட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய ஆடைகள் உற்பத்தி செய்யக்கூடியவர்களை நலிவடைய செய்து விட்டார்கள்னு ஒரு பிரச்சாரம் நடக்கக்கூடிய இதே ஒரு ஊரில் சிவகாசியில் ஜிஎஸ்டியால் பிரச்சனை வந்து நீ கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை. ஏன்னா அப்படின்னா மக்கள் அங்கு வியாபாரத்தை தெளிவாக உணர்ந்து செய்கிறார்கள். திருப்பூர்லையும் செய்கிறாங்க, அது ஒரு விஷயமா பிரச்சாரமாக செய்கிறாங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போது சிவகாசியை நான் இப்படித்தான் பார்க்குறேன், ஒரு உழைக்கும் மக்கள் நிறைந்த ஒரு தொகுதி. இன்னொன்று, அந்த தொகுதியில் பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் நின்று வென்று இருக்கிறார்கள். அதில் ஒரு பியூட்டி என்னென்னா, ஒரு கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து இங்கே 2 தடவை வென்றதே கிடையாது, மாறி மாறி ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ கேடி ராஜேந்திர பாலாஜி மட்டும் தான் ஒரு விதிவிலக்குன்னு நினைக்கிறேன். அவரை தவிர மீதி எல்லோருமே தொடர்ச்சியாக மாறி மாறி, அங்கே வெல்லாத கட்சிகளே கிடையாது. சுந்தரா கட்சியிலிருந்து நம்ம ஏற்கனவே நம்ம இதில் பார்த்த மாதிரி தான், சாத்தூரில் பார்த்த மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசியல் களத்தில் பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை வீழ்த்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைக்குரியவராக ஒருத்தர் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பெருமையெல்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். சீனிவாசன் என்று ஒருவரை சொல்வார்கள், தெரியுமா? அவர் வந்து விருதுநகர் தொகுதியில் தான் வந்து அவர் வந்து யாரை தோக்கடிச்சாருன்னா காமராஜரை தோக்கடிச்சார். அந்த சீனிவாசனும் இந்த சிவகாசியிலிருந்து ஒரு முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பல வரலாறுகளை கொண்ட ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருக்குது. இந்த தொகுதியினுடைய பார்வை, களத்துக்கு போனீங்கல்ல, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கரண்ட் எம்எல்ஏ யாரு? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இல்லையா, அவர் பேர் என்ன? அசோகன். ஆமா, அசோகனை பற்றி மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? ஓவராலாவே மக்களுடைய மனநிலை சிவகாசியில் என்னவாக இருக்கிறது? முதல்ல நீங்க சொன்ன மாதிரி தான், அதாவது சிவகாசியினுடைய பார்வையை பார்த்தீங்க அப்படின்னா, ஆணுக்கு நிகர் வந்து பெண் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க வந்து சளைச்சவங்க கிடையாது அப்படின்னு. இந்த ஊர்ல அது வந்து உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு ஆண் வந்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா பெண் அட்லீஸ்ட் 800 சம்பாதிப்பாங்க. அதுக்கு காரணம் இங்க நிறைந்திருக்கக்கூடிய அந்த தொழில்கள். சிவகாசியில பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப ஏழை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்க வந்து அதிகமா இருப்பாங்க. அதற்கு காரணம் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் பெண் ஒரு குழந்தைகள் சின்ன வயசுலயே பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா தீப்பெட்டி தொழிற்சாலை அதிகமா இருக்கு. சம்மர் லீவ்ல ஸ்கூல் விட்டு 5 மணிக்கு மேல வேலைக்கு போயிருவோம். அந்த அளவுக்கு நிறைய தொழில்கள் இருக்கு. இப்ப எல்லாமே இயந்திரமயமாயிருச்சு. இந்த இயந்திரமயமாதல் அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், இப்போ வந்து சிவகாசியை வந்து மாநகராட்சியா மாத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா, எங்களை நகராட்சியாவே மாத்திருங்க நீங்க, ஏன்னா மாநகராட்சியா மாத்திட்டு நீங்க டேக்ஸ் அதிகமா போடுவீங்க, ஆனா வசதிகள் கம்மியா இருக்கு. ஸோ வசதிகளை நீங்க அதிகப்படுத்திட்டு டேக்ஸ் அதிகப்படுத்திங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவாக பல ஊர்கள் வந்து எங்களை நகராட்சியிலேருந்து மாநகராட்சி ஆக்குங்க, எங்களை வந்து வட்டத்திலேருந்து மாவட்டமாக்குங்க, அவங்க இங்க ரிவர்ஸ்ல கேட்குறாங்க. ஆமா, அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கான வசதிகளை செஞ்சு கொடுங்க. டாக்ஸ் தான் நம்ம கேட்கறது நியாயமானது தானே. வெறும் மாநகராட்சின்னு பேர்ல போர்டை மட்டும் வச்சுட்டு போனா போதுமா? அவங்க ஒரு எக்ஸாம்பிள் வசதி வேணும்ல. அவங்க எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. இப்போ மதுரை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மாநகராட்சி ஆயிருச்சு. ஆனா அங்க வந்து நீங்க வந்து ஒரு மாநகராட்சிக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு 25 வருடங்களுக்கு மேல எடுத்துக்கிடுச்சு. ஸோ அதே ஒரு நிலைமை தான் இங்க ஏற்படும். நீங்க மாநகராட்சியாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழி தோண்டி போடுவீங்க, மூட மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு அடுத்த கட்டத்தில் பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபியூச்சரை வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு என்ன சொல்றது, வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஊகிக்கக்கூடிய ஒரு ஊராக தான் இருக்கு. முக்கியமா தொழில்கள், நிறைய தொழில்கள் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு காலத்துக்கு நம்ம என்ன தொழில் தேவையோ அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து இந்த பசுமை பட்டாசு அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்களே, அதே மாதிரி சின்ன குழந்தைங்க வெடிக்கிறதுக்கான கையில பட்டா கூட சுடாது அப்படிங்கிற மாதிரியான பட்டாசுகள், இப்படி வந்து இனோவேஷனுக்கு பேர் போன ஊராகவும் சிவகாசி தொடர்ந்து இருந்துகிட்டே வருது. கண்டிப்பா, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னொன்று, சிவகாசியை பொறுத்தவரை நம்ம கன்சிடரபுளாக பண்ண வேண்டிய ஒரு விஷயத்துல மிக முக்கியமானது என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய விபத்துகள். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்கன்னா 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் இதுவரை ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையிலையோ அல்லது ஒரு வெடி உற்பத்தி ஆலையில் யாரோ ஒருவர் இறந்து போனால் 10 லட்ச ரூபா நிவாரணம்லாம் கொடுக்குறதில்ல. 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம். உழைக்கிறவன் வேலை பார்க்குற இடத்துல விபத்து ஏற்பட்டு செத்து போனான்னா அவனுக்கு
சொற்பமான தொகையும், ஊதாரித்தனமா சுத்துறவன் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தானா அவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு திராவிட மாடல் அரசு இருக்கக்கூடிய ஒரு அரசு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குதுங்கிறது ஒரு வெட்கக்கேடு. அந்த ஒரு கோபமும் நம்மளால சிவகாசி மக்களிடம் பேசும்போது உணர முடிஞ்சது. நம்ம வைத்த ஒரு முதல் கேள்வி எல்லா தொகுதியிலும் நம்ம வைக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ வெல்வாரா, மீண்டும் அசோகன் வெல்வாரா என்ற கேள்விக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ஜெயிப்பார். கண்டிப்பா அவர் தான் ஜெயிக்கலாம், அவர் தான் ஜெயிக்க முடியும். கேடிஆர் தான் எம்எல்ஏ ஆவார். இந்த எடப்பாடி குரூப்பாக வருவாங்க. காங்கிரஸ் வராது. காங்கிரஸ் அட்ரஸே இல்லை. இருக்கிற இடம் தப்பா இருக்கு. 45% தான் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தொழிலாளர்கள் இங்கே ஓட்டு உழுகாது, முதலாளிகள் ஓட்டு இங்கே கொஞ்சம் நிறைய உழுதுக்கான வாய்ப்பு அதிகம். கேடிஆர் ஜெயிச்சிருவாரு. சிவகாசியில் அதிமுக ஜெயிக்கும். கேடி வருவாரியா, ராஜபாளையம் கேடி வருவாரியா? ஆமா, 100 அவரே வருவாரியா? நமக்கு கேடிஆர் இங்கே வந்து ரெட்டல்ஸ் வச்சு கேடிஆர் வருவார். கேடிஆர் தான். கேடிஆர் தான். கேடி ராஜேந்திர பாலாஜி. கேடிஆர் கண்டிப்பாக ஜெயிச்சிடும். 100க்கு 100 ஜெயிச்சிருவாங்க. கேடிஆர் தான் வாய்ப்பு இருக்கு. ஒரு 90% வாய்ப்பு இருக்கு. வரலாம், இருக்கும். கண்டிப்பா ஜெயிப்பார். அதெல்லாம் ஜெயிக்க மாட்டார். வாய்ப்பு இருக்கு. இங்கே சிவகாசி நேரம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கு. இந்த வட்டம் போட்டி எனக்கு கடுமையாக இருக்கணும். கடுமையாக இருக்கும். கண்டிப்பாக வருவார். வெல்வார் என்று 33%, தோற்பார் என்ற 51%, கருத்தில்லை என்று 16% சொல்லியிருக்காங்க. வெல்வார் என்று சொல்லக்கூடிய இந்த 33% நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ராஜேந்திர பாலாஜி 2 தடவை எம்எல்ஏவா இருந்த தொகுதி 2011 2021 வரைக்கும். அப்போ அவரை வந்து சிறப்பு திட்டங்களுடைய நலத்துறை அமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் நியமிச்சாரு. அதாவது 2011 ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட பொழுது அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னா, இலவச மிக்சி, ஃபேன் கிரைண்டரு, ஆடு மாடு கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமான இம்ப்ளிமெண்டேஷனுக்கான இன்சார்ஜா யாரை போட்டாங்கன்னா ராஜேந்திர பாலாஜியை போட்டாங்க. அது ரொம்ப அவர் சிறப்பாக செய்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தன்னுடைய தொகுதி முழுவதுமே 2011 2016 வரைக்கும் நிறையவே அவர் செய்திருக்கிறாரு. அந்த அபிமானம் தான் 2016 அவரை வெல்லவும் வச்சது. ஆனால் 2016 21 வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தவர் தொடர்ந்து 2 முறை வெற்றி கொடுத்த ஒரு தொகுதியை விட்டு அவர் வெளியேறி இருக்கிறார் இல்லையா? 2021 அவர் இங்க கண்டெஸ்ட் பண்ணல. இங்க இருந்து அவர் எங்க போறாரு? ராஜபாளையம். ஆமா, ராஜபாளையத்துக்கு போயிடுறாரு. ஸோ கொஞ்ச நாள் வந்து மஞ்சள் சட்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு, நம்ம பார்த்திருப்போம். வெள்ளை சட்டையெல்லாம் விட்டுட்டு மஞ்சள் சட்டை போட்டு கொண்டிருந்தார். அவர் அதிரடியான பேச்சுகளுக்கு சொந்தக்காரர். ஸ்டாலினை வந்து மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த அப்போதைய சிட்டிங் அமைச்சர்ல ஒருத்தர் ராஜேந்திர பாலாஜி. அவர் இந்த தொகுதியை விட்டு மாறியதனுடைய விளைவு என்னங்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. என்னதான் அசோகன் மேல ஒரு அதிருப்தி இருக்கு, அசோகன் ஜெயிக்க கூடாதுங்கிற ஒரு உணர்வு இருந்தாலும் அதை தாண்டி அவர் வெல்வார்னு சொல்றதுக்கு இன்னொரு 33% இருக்குதுங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவர் வெல்வார் அப்படிங்கிற 33% காரணமும் ராஜேந்திர பாலாஜி தான். அப்படியா? ஏன்னா நம்ம வந்து இந்த மாம்பழம் வாங்கின கதை கேட்டிருப்போம். அதாவது இவர் வந்து உலகத்தையே சுத்தி வருவாரு முருகர். ஆமா. ஆனா அவர் அம்மா அப்பாவை சுத்தி வந்து வாங்கிட்டு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜியினுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டங்களை திறந்து வைக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவா தான் இவர் இருந்திருக்காரு. ஓகே. அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்களே சொல்றாங்க. ஓகே. சோ அப்படின்னா அந்த ராஜேந்திர பாலாஜி கொண்டு வந்த நலத்திட்டங்களை திறந்து வச்சு இவர் அந்த 33% வாங்குறாரு. நான் தான் செஞ்சேன் அடுத்தவங்க பிள்ளைக்கு தாயின்சியில போட்டுக்கிறது. ஆமா, அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாலம் சிவகாசியில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போற ரூட் இருக்குல்ல, அங்க வந்து ஒரு ரயில்வே கேட் வரும். அந்த ரயில்வே கேட்டுக்கு மேல ஒரு பாலம் கட்டணும், சாட்சியாபுரம் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை கட்ட வேண்டும் அப்படிங்கிறது சிவகாசி மக்களுடைய 30 ஆண்டு கால கோரிக்கை. 30 வருஷம் 40 வருஷம், அவங்க ஒரு ஆவரேஜா 30ன்னு சொல்றாங்க. அந்த 30 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அதுக்கான வேலைகளை செய்தவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி. அதை கெட்ட இப்ப தொடங்கியிருக்காங்க. எல்லாருமே இப்ப நீங்க எதுக்கு ஓட்டு போடுறீங்க, அசோகனுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பாலம் கட்டுறாருல, பாலம் கட்டுற எல்லாருமே பாலம் கட்டுறாருன்னு தான் சொல்றாங்க. ஆனா அதுக்கான வேலையை பார்த்தது யாரு அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும் ராஜ். என்னன்னா, ஒரு பாலம் ஒரு தொகுதியில் ஒருவர் விழுவதற்கு போதுமானதா இருக்கு பாருங்க. 5 ஆண்டு காலம் தேவையில்லை, ஒரு பாலம் போதும். நீ என்ன வேணாலும் பண்ணு, தொகுதி பக்கமே போவாத, மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டுட்டு வராத, சட்டசபையில பேசாத, எதுவும் பண்ணாத. காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ கரெக்டா? ஆமா. எதுவும் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒரு பாலத்தை கட்டிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அதுவும் அந்த பாலத்தையும் அவர் கட்டல, கொண்டுட்டு வந்தவரே கேட்டியாரு. அவர் ஒரு இடத்துல இருக்காரு. ஆனா கிரெடிட் யார் எடுத்துக்கிறாருன்னா இப்போதைய எம்எல்ஏ அசோகன் எடுத்துக்கிறாரு. ஸோ அதன் வழியாக அவர் 33% இருக்காரு. தோற்பாருன்னு 51% சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 50% டிக்ளரே பண்றாங்க, இல்ல அவர் தோத்துருவாரு அப்படின்னு. இந்த சிவகாசியில பிஜேபியோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? அதிமுகவை அவங்க கொஞ்சம் சாண்ட்விச் பண்றாங்களா? சாண்ட்விச் பண்றாங்கல்ல, அவங்க வந்து ரொம்பவே முன் வர்றாங்க. நாங்க வந்து யார் நின்னாலும் ஜெயிக்க வைப்போம். கேடி ராஜேந்திர பாலாஜி ஜெயிக்கணும். அவர் வந்து ஆன்மீகம், ஏன்னா அவர் வந்து மோடி எங்கள் டேடின்னு, அவர் வந்து ஒரு ஆஃப் பிஜேபியா தான் அவங்க பாக்குறாங்க. ஒரு நேரத்துல பிஜேபியிலே சேர போறாருலாம் வேற ரூமர்ஸை கிளப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அவர் அப்படியே இல்ல நான் அதிமுக காரன் தாங்கிறத அவர் திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வந்துச்சு. ஆமா, நம்ம போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது இங்க வந்து ஒரு இது சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஒருத்தர்கிட்ட நம்ம பேட்டி எடுக்க போறோம்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க, அசோகனுக்கு திரும்ப ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டோம்னா அவருக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும், எங்க தொகுதியில தங்கம் தினசரி திருச்சுழி தொகுதி, அருப்புக்கோட்டை தொகுதி, எல்லாருமே அங்க வந்து இருக்காங்க. ஸோ வந்து ஒரு 100 பேரை நம்ம எடுக்கணும்னா இங்க வந்து ஒரு 200 பேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஓகே, பல ஊருக்காரங்களும் அங்க சிவகாசிக்கு வந்து வேலை பார்த்துட்டு அன்னன்னைக்கு டெய்லி பேசிஸ்ல வந்துட்டு போறவங்களும் இருக்காங்க இல்லையா? அசோகனுக்கு வந்து நீங்க ஓட்டு போடுவீங்களா அப்படி கேட்கும் பொழுது கம்பேர் பண்றாங்க, அவங்களே கம்பேர் பண்றாங்க. நம்ம வந்து சொல்லல கேடி ராஜேந்திர பாலாஜியை விட இவர் வந்து அந்த அளவுக்கு செய்யலைங்க, அவர் வந்து மக்களை வந்து பார்ப்பாரு, இவர் வந்து முதலாளிகளுக்கான ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு, அசோகன் வந்து தொழிலதிபர், கேடி ராஜேந்திர பாலாஜி அரசியல்வாதி. அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இந்த கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களை பற்றி பேசும்போது நம்மளுமே இந்த இப்போன்னு இல்லை, நான் சொல்றது இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை போகும்போதும் சரி மற்ற நேரங்களிலும் நம்ம விசாரிக்கும் போது, ஏன்னா நம்ம ஜென்ரலி போகும்போது அப்படியே ஒரு விஸ்பரிங் பண்ணுவோம், அங்கங்கே கேட்போம் என்ன பண்ணுறாங்க என்ன எதுங்கிற போது, அப்போ ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. என்னன்னா, அவர் பேசுறது தாங்க அப்படி பேசுவார், ஆனால் அவர் வேற மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த குட்டி குட்டியான ஃபங்க்ஷன்ஸு ஈவெண்ட்டு எதுவாக இருந்தாலும், நான் சொல்றது காது குத்து, வீட்டில் வளகாப்பு, பெண் வயதுக்கு வந்துட்டாங்க, சாவு, நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் போய் நிற்கிறது. ஓகே, போய் நிற்கிறது, தன்னுடைய பங்களிப்பை சொல்கிறது, அல்லது வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறது, அல்லது தன் சார்பாக யாரோ ஒருத்தங்களை அனுப்பி வைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மக்களோடு மக்களாக இணைந்து ஒரு ஜெல்லாகி மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அறியப்படுறாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த சிவகாசியை பொறுத்த மட்டும் சிவகாசி தொகுதியை மையப்படுத்தி திரு மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் கூட வேலை செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு ஒரு தகவல்லாம் வந்த பொழுது, மஃபாய் பாண்டியராஜனுக்கும் கேடிஆருக்குமே ஒரு இடையில் ஒரு பிரச்சனை வந்து அதை ஸ்டேஜ்லேயே டிக்ளேர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஓப்பனாவே பேசினார், ஓப்பனா மிரட்டல் விடுக்கக்கூடிய துணியில எல்லாம் பேசினார். கொஞ்சம் அதிரடியான ஒரு அரசியல், ஆனால் அதை மக்கள் விரும்புறாங்க. ஏன்னா அந்த ஒரு மக்கள் வந்து இந்த டவுன் சவுத்துல போகும்போது நம்ம பார்க்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த தன்மை எப்படி இருக்குன்னா, இயல்பா இருக்காருங்க அப்படிங்கிறாங்க. அதை வந்து அவங்க அதிரடின்னு கூட சொல்றது இல்லை, இயல்பா இருக்காருங்க. ஆமாங்க, அப்புறம் என்ன கோவம் வந்து அந்த ஸ்டேஜ்ல சொல்லதான் செய்வாங்க, அப்புறம் என்ன. ஸோ இந்த ஆதரவு தான் நம்ம விஜயகாந்துக்கு பார்த்த ஆதரவு. விஜயகாந்த் அவர்களை பொறுத்த மட்டும் எல்லோருமே நம்ம சொன்னது என்னன்னா, அவர் விருத்தாச்சலத்துல நின்னாரு, வட மாவட்டங்கள்ல பாமக ஓட்டுகளை உடைச்சாரு, அது பண்ணாரு இது பண்ணாருன்னா, அதை தாண்டி ஒரு சைலண்ட் வே விஜயகாந்துக்கு இதே தொகுதிகள் எல்லாம் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த தொகுதிகளில் தேமுதிக கணிசமான வாக்குகளை வாங்கினதையும் நம்ம பார்த்தோம். இப்போ விருதுநகர் லோக்சபாவில் அவருடைய பையன் நின்னார் இல்லையா, ஸோ விஜய பிரபாகரன் நின்ன பொழுதும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா தொகுதியிலுமே நெக் டு நெக் வந்தாங்களே, ஆல்மோஸ்ட் மாணிக்கம் தாகூரோட வந்து இழுத்து பிடிச்சு கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மக்கள் இயல்பான அரசியலை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் இங்க அசோகன் அந்நியப்படுறாரு. மக்களோடு மக்களாக அவர் இயல்பா பழகிறது இல்லை, அவர் வந்து அப்ரோச்சபிளா இல்லை, ஆக்சசிபிளா இல்லை. ஒரு தொழிலதிபர், நீ சரியான ஒரு வார்த்தை, தொழிலதிபர் மனோபாவத்துடன் இயங்குகிறார் அப்படிங்கறது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திமுக அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுங்கிற ஒரு கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, பிடிக்கல, ஊழல் தான், ரொம்ப மோசம், எல்லாமே குறைதான், எதுவும் நிறையன்னு இல்லை, எல்லாமே குறைதான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, லேண்டா கிராப்பிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இன்னமும் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைய வாக்குறுதிகள் நிறைவேறல. என்ன பிரிகோஷனா நிப்பாட்டாமல் போவாங்க, நம்ம ஏற்றோம்னா ரொம்ப கௌரவமாக பேசுகிறாங்க அந்த டிரைவர் கண்ட்ரேட்லாம். 1000 ரூபா எதுக்கு 1000 ரூபா? அம்மா ஏகப்பட்ட ரூபா உதவி படிக்க எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் வச்சுட்டாங்க. பிள்ளை படிக்கிற 12000 ரூபா, குழந்தை பிறந்த ரூபா கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க, கல்யாணத்துக்கு எல்லாம் கொடுத்தாங்க, கார் கொடுத்தாங்க. இப்போ விலைவாசி எல்லாம் கூட கொஞ்சம் குறைச்சிருக்கா, எல்லாம் நவதானிய விலை, பருப்பு விலை, அரிசி விலை, எல்லாமே கரண்ட் புல்லு எல்லாமே கூடத்தானே. தாலி தங்க திட்டம்னு பாட்டிட்டாங்க, ஏகப்பட்ட சலுகைன்னு பாட்டிட்டாங்க, முதியோர் பென்ஷன் பாட்டிட்டாங்க, அதில் எந்த சலுகையும் கிடையாது. கல்வியில் வந்து தமிழ்நாடு ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் மற்ற மாநிலத்தை விட கல்வி தரம் தமிழ்நாட்டில் எவ்வளோ குறைவாக இருக்குது அப்படின்னு. காரணம் வந்து ஏழைப்பட்ட மக்களுக்கு உதவ மாட்டாரு. இல்லை நல்லா செஞ்சுருக்காருல்ல, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காரு. 1000 ரூபா எல்லாருக்குமே கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, ஒரு ஏரியாவில் எல்லாருமே வாங்குறேன். இல்லைண்ணா, எதுவுமே வந்து யாரோட சொந்த காசு கிடையாதுல்ல, எல்லாமே கவர்மெண்ட்டு காசு தான். ஒரு திட்டம் பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட பணம் தான். இந்த இப்போ புதுமை பெண் திட்டம் நிறைய கொண்டு வந்திருக்காரு, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லா போயிட்டு இருக்கு. ஆம்பளை ஓட்டோட பொம்பளை ஓட்டு தான் அதிகம்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு, அதனால அவங்க காசு கொடுத்து பொம்பளை ஓட்டை கவர் பண்ணுறாங்க. இந்த லாக்அப் டெத் எல்லாம் பார்த்தீங்க, இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்லாம் பாருங்க, நிறைய அராஜகம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. காலை உணவு கொடுக்குறாங்க, அம்மா கொண்டு வந்த லேப்டாப் திட்டத்தை இப்போ நிப்பாட்டிட்டாங்க, நிறைய டிராபேக் இருக்குங்க. அடுத்து ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். பெரிய பிரச்சனை இந்த பட்டாத்தி தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை இவங்க ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏகப்பட்ட பேர் சஸ்பெண்ட் சொல்கிறாங்க, அந்த சஸ்பெண்ட் பண்ண வேலையாள் ஃபேக்ட்ரி ஓனர் தப்பிச்சுக்குவாங்க, வேலையாட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒன்று வேறு ஃபேக்ட்ரி போகணும், இல்லை வேறு தொழில் போகணும், வேறு தொழில் தெரியாது. இதுதான் விவசாயம்லாம் பார்க்க முடியாது. இந்த 4 வருஷத்துலேயே வந்து 4.5 கோடி ரூபா வாங்கிட்டாரு, 4.5 லட்ச ரூபா கோடி கணக்கில் வாங்கிட்டாரு, கடன் வாங்கிட்டாரு. இதுலேயே தெரியுது அந்த ஆட்சி தேவையில்லாத ஆட்சின்ட்டு.
தேவையில்லாமல் இப்போ ஸ்டாலின் கூட நம்ம ஆட்சியை மாற்றிட்டோம். இப்போ என்டிக்கே கொடுத்து பார்ப்போம், ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம். நம்ம சுத்தமாக நல்லா இருக்கும். ஏன் நல்லா இல்லை? எதுவுமே நல்லா இல்லை. கேர்ள்ஸுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த இங்கே சிவகாசியில் நிறைய பைரவஸ் வெடிக்கு, அவங்களுக்கு எதுவுமே கரெக்டாக வந்து சேரதில்லை, மானியம் எதுவுமே வரதில்லை. எதுவுமே நல்லாலாம் தான் எனக்கு தோணுது. அதை மட்டும் கொடுத்துட்டா போதுமானே, மற்ற பாதுகாப்பு எதுவும் இல்லை. இப்போ எத்தனை கொலை நடந்துருச்சு, எத்தனை கற்பழிப்பு நடக்குது, அதனால் எதுவும் சரியில்லை. இந்த ஆட்சி வேணாம், அடுத்து வேறு ஆட்சி யாரும் தான் பரவாயில்ல, இந்த ஆட்சி வேணாம்னு தோணும். என்னத்தான் சொல்ல, எது எடுத்தாலும் பூரா கொள்ளை தான். ரேஷன் கடையிலேருந்து சாதாரண ஒரு கடையில் எடுத்துட்டாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் எல்லாமே. ஒயின் ஷாப்பில் அதே தான், பாரில் அதே தான். ஃபுல்லாக பாரில் ஒயின் ஷாப்பில் ஃபுல்லாக அதை எத்தனை பேர் குடும்பம் போய் தாலி எடுத்து எவ்வளோ தெருவில் கிடக்குறாங்க தெரியுமா? கிடையவே கிடையாது. படிப்படியாக திறக்க தான் பார்க்குறாங்க, மூடுறதுக்கு ஆகிட்டு கிடையவே கிடையாது. மூடுனா இவங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? ஃப்ரீ பஸ் எங்கேயாவது ஒரு வண்டி விட்டுருக்காங்க, அதையும் ஏறின பிறகு என்னம்மா ஓசாரமாக வர்ற, உட்காருமா நில்லுமா அப்படின்னு அரட்டா பொம்பளாவில். இப்போ ஏடிஎம்கே இருக்கும்போது அரிசி 40 to 50 இருந்தது. இப்போ குறைஞ்சது 70 ரூபாயில் இருக்குது. 70 ரூபா இருக்குது. மற்ற எல்லா பொருளுமே இது அத்தியாவசிய பொருள் ஊராவே ரேட்டு கூட தான். கரண்ட்டு பில்லு இது வந்து அதுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா விலை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் என்ன செய்வாங்க? அதெல்லாம் நார்மல் தான். மக்களும் வருமானம் நிறையா வருதுல்ல. வருமானம் இல்லாட்டி வருமானம் எல்லாம் வருமானம் தான். எல்லாம் வண்டி வாங்காமல் இருக்காங்களா, இல்லை காரில் போகாமல் இருக்காங்களா, எல்லாமே போடுறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது சார். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தவிர மற்ற டிபார்ட்மெண்ட் எதுவும் சரி கிடையாது சார். எல்லாரும் செய்யறது அவங்க செய்கிறாங்க. அதான் அவங்க காசு இருந்தால் தான் எல்லாமே. ஒரே கொள்ளை எல்லாமே இருக்கு. பயமாவே இருக்கு. வாழ வேண்டாமான்னு பயத்திலேயே வாழ்றோம். கட்சிக்காரதே ஒழுங்கா இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். அது 1000 ரூபாயில நாங்கள் வாங்கவும் முடியல, இதுங்கவும் முடியல. குறிப்பஸ்ல போனதும் இல்லை. ஆஹா, அம்மா ஆட்சி தான் நல்லா இருக்கு. முந்தி இருந்ததுக்கு இப்போ நல்லா இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்ததுதான். ஆட்சி முறை மாற்றம் தான் காரணம். நகை திருட்டு கொள்ளை அது நிறையவே இருக்கு. அதுக்கு பாதுகாப்பு இல்லை. யார் வந்தாலுமே நாசமாக போயிடும், நல்லா இருக்காது. எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. 1000 ரூபா கொடுத்தா போதுமா ஒரு வருஷத்தில்? நடக்கிற ஆட்சி ஒன்றுமே எதுவுமே மாறல. தங்கம் விலை ஏறிடுச்சு. பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு கொண்டு வரேன்னாங்க, கொண்டு வரல. சிலிண்டரு 500 ரூபாய்க்கு கொண்டு வரேன்னாங்க, அதுவும் வரலை. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம்ல. எல்லாமே தான். பொது இடத்துல ஃப்ரீயாக போயிட்டு வர முடியல நைட் டைம். அந்த அதில் கேர்ள்ஸுக்கு முக்கியமாக சேஃப்டியே இல்லை தான் நைட் டைம்லலாம். புதுசாக வேறு யாராவது வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். சொத்து வரியை கூட்டிட்டாங்க, கரண்ட் விலையை கூட்டிட்டாங்க, பால் விலையை கூட்டிட்டாங்க. நான் டபுளுக்கு மேலே கட்டிட்டு இருக்கேன். சொத்து வரி டபுளாக கட்டுறேன். ஆமாம். மோசம் என்ற 54%, சுமார் என்று 15%, சிறப்பு என்று 31%. அதே மாதிரி எம்எல்ஏவினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு கேட்டபொழுது மக்கள் வந்து சந்திக்க மாட்டாங்க யாரும். கேடிஆர் வந்து இப்போ கூட அவர் தான் செய்வார். பாலம் கட்டுறது ஒன்றும் செய்யற வேற எதுவும் செய்யல. அவர் கேடிஆர் ஜெயிப்பார். எம்எல்ஏ அசோகன் கேடி ராஜேந்திர பாலாஜியோட அவரோட செயல்பாடு கம்மி தான். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் இருக்காது. எம்எல்ஏ அசோகன் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. பார்த்துருக்கேன் 2 தடவை 3 தடவை பார்த்துருக்கேன். நான் அவ்வளோதான் நான் பார்த்துருக்கேன். அவர் நல்லா தான் பண்ணுறாரு. அவர் ஜெயிச்சா சிவகாசிக்கு நல்லது தான். சிவாய்த்தோல் எங்கெங்க அவர் நான் பார்த்ததில்லை. எனக்கா அவர் லைனில் வர்றாரு, கூட்டத்தில் பேசுறாரு, அவ்வளோ. அங்கே டிஎம்டி அங்கே பார்த்தீங்கன்னா பூரா பேருந்து போய் தான் கிடக்கு. இங்கே வந்து அசோகன் வந்து அவர் தனி. அவர் வந்து ஒரு லோக்கல் பாடியோட ஒரு தொழிலதிபர். 2-3 ஆர்கனைசேஷன், கிரீன் வெல்த் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் இருக்குது. அவங்களோட சேர்ந்து ரொம்ப நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து தொழிலதிபர். அதனால் இவர் வந்து தொழிலை தான் பார்ப்பார். அவர் வந்து அரசியல்வாதி, மக்களை பார்ப்பார். சிறு வயசுலேருந்தே அவர் அரசியல் தான். எந்த ஒரு இதுவும் பாகுபாடு பார்க்க மாட்டார். எல்லாத்துக்கும் நல்லா செய்வார். செயல்பாடு கம்மி தான். கேட்டி விட கம்மி தான். அவர் இவருன்னா யாரும் ஜெயிக்காங்க? கேட்டி தான் வருவார். அண்ணன் கேட்டி ராஜேந்திர பாலாஜி அவங்களும் நல்லா தான் செஞ்சாங்க. இளைஞருடைய பாதுகாப்பை கேட்டி ஆர்மின்னு சொல்லி நல்லா ஆமாம், அதுவும் நல்லாவே இருந்துச்சு. இளைஞர்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு என்னென்னும். அவர் நாட்டில் அவர் வேலையை பற்றி பேசாமல் இருக்காரு. அவர் முதலாளிமார்களுக்கு சப்போர்ட்டாக அவர் வேலையை பார்த்துட்டு அவர் நாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கேடி ராஜேந்திர பாலாஜி வந்து ஓரளவுக்கு வந்து அவர் வந்து மந்திரியாக இருந்தனால வந்து கிராமப்புறங்களில் வந்து நல்லா பண்ணார். இது வந்து கிராமப்புறங்கள் இன்றைக்கி ஒரு பேச்சாகவே இருக்குது. இவருக்கு வந்து எம்எல்ஏ, இவர் வந்து எம்எல்ஏக்கு உட்பட்ட தொகுதி மட்டும் தான் பார்க்க முடியும். மந்திரிக்கும் போது அவர் வந்து 6 தொகுதிக்கு உட்பட்ட தொகுதி அவர் பார்க்குறதுனால அவருக்கு வந்து கிராமப்புறங்களில் என்ன செல்வாக்கு இருக்குது கேடி ராஜேந்திர பாலாஜிக்கு. பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரோடு உங்களுக்கே தெரியும், நமக்கே இருக்குது. முதுகுவலி வருது, எல்லாம் வருது. அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். சோகனோட செயல்பாடுகள்னு சொல்ல முடியாது. டிஎம்கே கவர்மெண்ட் அலையன்ஸ் யார் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். பாரம்பரியமாக வந்து அவங்க வந்து வசதியான
குடும்பம். அவர் வந்து இப்போ இங்கே மேம்பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மோசம் இல்லை, திருப்திகரமாக. உருப்படியாக செவ்வாய்ச்சில் ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போ திறக்க போகிறாங்கன்னு தெரியல. கரெக்டாக எலெக்ஷனுக்கு முதல் நாள் திறந்துருவாங்க. இன்னும் மேம்சார் எங்கள் டிஎம்க்கு வந்து மந்திரி யாருன்னு கேளுங்க, யாருன்னு தெரியாது. இங்கே யாருன்னு வந்ததில்லை. இங்கே மந்திரி யாருன்னா கேட்டியார். நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறாரு. அதாவது வேலை இருக்கோ இல்லையா, அந்த இங்கே ஒரு பாலம் கட்ட ஆரம்பித்தாங்க 20 வருஷத்துக்கு கழிச்சு. வேலை இருக்கோ இல்லையா, அவருக்கு அங்கே போகணும்னு அவசியமே இல்லை. டெய்லி விசிட் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்த ராஜேந்திர பாலாஜி இருந்தவர் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணார். பட்டாசு தொழிலாம் அவர் தான் நிறைய கவர்மெண்ட் காலேஜில் நிறைய கட்டி கொடுத்தாரு, அவர் நல்லா பண்ணார். அவருடைய செயல்பாடு நாங்கள் என்ன சொல்ல முடியும், சொல்ல முடியும். அவங்க சொல்ல முடியாது. மோசம் என்று 41%, சுமார் என்று 31%, சிறப்பு என்று 28%. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 30%ல நிற்கிறாரு. எல்லா இடத்துலையுமே வெல்வாரா 30, திமுக கவர்மெண்ட் எப்படி இருக்கு 30, எம்எல்ஏவோட செயல்பாடு எப்படி இருக்கு 30. ஸோ அப்படின்னா அந்த பாஸ் மார்க் இன்னும் வாங்கல. 30%க்குள்ளார அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த 30க்கு கீழேயும் போல பாரு. ஏன்னா இந்த 5 ஆண்டுகள்ல அவர் ஒரு நலத்திட்டம் கூட கொண்டுட்டு வரல. பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான சிவகாசியினுடைய வளர்ச்சிக்கான ஒரு பெரிய விஷயத்த பண்ணல. மாநகராட்சியை டிக்ளேர் பண்ணி விட்டு போனா போதுமா, சொல்லுவாங்கல்ல, பேர் வச்சா மட்டும் போதுமா, சோறு வைக்க வேணாமாங்கிற மாதிரி தொகுதிக்கு தேவையான ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் அதை தாண்டி அந்த ஒரு 30%ல இருக்குது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா அதுதான் அந்த கூட்டணி கட்சிகளுடைய பலம். கண்டிப்பா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, இந்த கூட்டணி கட்சிகளுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு பலம். ஏன்னா பொதுவாக இந்த கான்ஸ்டிடியூன்சியினுடைய ஓவரால் இதில் பார்த்தோன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் என்பது ரொம்ப கணிசமாக தான் இருக்கு. ரொம்ப ஒரு பெரும்பான்மையாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இல்லை. ஆனால் சமூகமாக இங்கே நம்ம பார்க்கும்பொழுது எகைன் நம்ம ஏற்கனவே நம்ம விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த டெமோகிராஃபிக்ஸில் பேசின மாதிரி நாடார் சமூக மக்களாக இருக்கட்டும், மரோர் சமூக மக்களாக இருக்கட்டும், நாயுடு நாயக்கர் சமூகங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் சமூகமாக இருக்கட்டும், ஒன்று நாடார் கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்க, இல்லை தேவேந்திர குல வேளாளர் டிகேவியில் கன்வெர்டர் கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்க. இதுதானே இந்த ஈக்குவேஷன்ஸ்குள்ளார தான் இந்த கம்யூனிட்டி பேக்கெட்ஸை நம்மளால அடைக்க முடியுது. ஆனால் இந்த பேக்கெட்குள்ளார மக்கள் சாதி பார்த்து ஓட்டு போடுவதை விட, நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, ஏங்க மதுரைக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக ஜாதி தாங்க அப்படின்னு, அப்படிலாம் இல்லை. அதை தாண்டி கட்சி பார்த்தும் ஓட்டு போடுறாங்க. நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்படி திருத்தங்கல் தொகுதியில மட்டும்தான் இவருடைய சமூகம் சார்ந்த ஒரு சிலர் இருக்காங்க. யாரு? ராஜேந்திர பாலாஜி. அப்படி இருக்கும்போது இவ்வளவு செல்வாக்கு ராஜேந்திர பாலாஜிக்கு கிடைக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு சமூகம் கடந்த தலைவராக தான் பார்க்கப்படுறாரு. முக்குளத்தோரா இருக்கட்டும், என் நாடார் சமூகம், கணேசன் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் சமுதாயத்துக்காரங்களே நாங்க வந்து கேட்டிக்கு தான் ஓட்டு போடுறோம், ராஜேந்திர பாலாஜின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கேட்டின்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி தான் இருக்காரு அந்த தொகுதிக்கு அவர். ஓகே, அடுத்த முதல்வர் யார் என்ற ஒரு கேள்வி நம்ம சிவகாசி மக்களிடம் முன்வைத்த பொழுது அடுத்த முதலமைச்சர் வர்றதுக்கு எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி வருவாரு நான் நம்புறேன். எடப்பாடியார் வரலாம் நல்லா இருக்கும். அம்மா வந்து இலவச அரிசி கொண்டு வந்ததே அம்மா தான். அதனால எனக்கு அம்மா தான் எப்போதுமே இருக்கு வரை அவங்களுக்கே ஓட்டு போடுவேன். அது ஜெயிச்சாலும் சரி தாத்தாலும் சரி. எடப்பாடி வந்தா நல்லா தான் இருக்கும். எடப்பாடி வந்தா நல்லா இருக்குமியா. எடப்பாடி பழனிசாமி தான் வரணும். எங்க எல்லார் வீட்லயும் ஓட்டு இருக்கு விஜய்க்கு. எடப்பாடி சார் வரணும், அவர் மக்களுக்கு நல்லா செய்வார். முக ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான் வருவார். நடைமுறையில் இருக்கிற ஸ்டாலின் வந்தாலே நல்லா இருக்கும். சீமானது எதாக இருந்தாலும் ஓப்பனாக வெளிப்படையாக பேசுகிறாப்புல, அவருக்கு ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும். பிஜேபி இருந்தால் சென்ட்ரலில் கொஞ்சம் ப்ரெஷர் குறையும். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிவிக்கு தளபதி விஜய். விஜய்க்கு வழி விடுவோம் நான் நினைக்கிறேன். விஜய் வந்தால் தான் நல்லா இருக்கும். தளபதி விஜய் தான். அடுத்து எடப்பாடி தான் வருவார் நினைக்கிறேன். எடப்பாடி தான், ஒரே எடப்பாடி தான். மோஸ்ட் பிஜேபி வரணுமே, ஒரு அண்ணாமலைக்கு ஒரு சான்ஸ். ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும். முக ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். பொதுமக்கள் எங்களை காட்டி பொது வளர்ச்சிக்காண்டி எங்களுடைய தளபதி வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே அவ்வளோ சார். புதுசாக ஒரு கட்சி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். விஜய் கூட வரலாம். சிஎம் ஸ்டாலின் மறுபடியும் வந்தால் தான் நல்லா இருக்கும். அடுத்து எடப்பாடி தானே. அவர் இருக்கும்போது தொழிலும் சரி மற்ற எல்லாம் நீட்டாக போயிட்டு இருந்துச்சு. மீண்டும் ஒரு சந்தோஷமான செய்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இபிஎஸ் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மீண்டும் தமிழ்நாட்டின் முதல்வராக வர வேண்டும் என்று 41% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டும் என்று 25%, விஜய் முதல்வராக வர வேண்டும் என்று 18%, சீமான் வர வேண்டும் என்று 5%, மற்றவர்கள் என்று மீதம் இருக்கக்கூடிய 11% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போதான் இந்த தொகுதிகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறாரு இல்லையா? ஆமா. ஸோ அவருடைய சுற்றுப்பயணம் மக்களிடம் மிகப்பெரிய அளவில் சென்று சேர்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களே எப்படா தேர்தல் வேலையை ஆரம்பிக்க போறோம், எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கணும், எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு, திமுக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், வீட்டுக்கு வீடு ஸ்டாலின், வீட்டுக்கு வெளியே ஸ்டாலின், ஏதோ ஒன்று அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழலில் எங்கிருந்து ஆரம்பிப்பது? அதுதான் அதிமுகவுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பிளாக். ஹவு டு ஸ்டார்ட் த கேம்பெயின், வென் டு ஸ்டார்ட், வேர் டு ஸ்டார்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுடைப்பு மாதிரி ஒரு பெரிய அந்த பிளாக்கை உடைச்சு விட்டுருக்காரு இபிஎஸ்.
பஸ் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்புனது, இவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், சுந்தரா டிராவல்ஸ்னு சொல்லட்டும், இல்லை சண்முகா டிராவல்ஸ்னு சொல்லட்டும், ஆனால் மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது. அதிமுக கூட இந்த சர்வே பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சர்வே என்ன சொல்லுதுன்னா, அவர் எந்தெந்த தொகுதிக்கெல்லாம் அவர் போயிட்டு வந்திருக்காரோ அங்கெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராக்ஷனை பில்டு பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. 41%, இட் இஸ் சம்திங் ஹியூஜ். ஏன்னா அதிமுகவுக்கு இபிஎஸ்க்கு என்ற ஆதரவு அலை 30, 35, 20, 25 அப்படிங்கிற ஜோன்ல நம்ம பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா சிவகாசியில 40% அதிகமான ஒரு ஆதரவு அலை அதிமுகவை நோக்கியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கியும் இருக்கிறது என்றால் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இங்கிருந்து அதிமுக இந்த கேம்பெயினை முன்னெடுத்து எடுத்து செல்ல வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி தமிழக முதல்வர், தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 25% ஆதரவு என்பது சிவகாசியில் இருப்பதாக நம்ம பார்க்குறோம். விஜய்க்கு 18%. எகெயின் திஸ் நம்பர்ஸ் லைக் ஒரு அலாமிங்கான ஒரு நம்பர் தான். ஏன்னா சிவகாசிக்குள்ளாரெல்லாம் வந்து பொதுவாக நம்ம விஜய் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், விஜய்க்கு இங்கே தான் ஆதரவு இருக்குது, அங்கே தான் ஆதரவு இருக்குது, இந்த செக்டரில் இருக்குது, அந்த செக்டரில் இருக்குது, அப்படிலாம் இல்லை. அவர் எல்லா இடத்துலையுமே ஒரு ஆவரேஜாக ஒரு 15%க்கு மேலே அவர் மீட் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. நம்ம அதனால பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இது வரைக்கும் பண்ண சர்வேலே மாதவரம்ல மட்டும்தான் அவங்க 10% கீழே வந்திருக்காங்க. மற்ற எந்த ஒரு தொகுதியிலும் அவங்க 10% கீழே வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மாதவரமே இன்னும் நம்ம சர்வீஸை ரிப்பீட் பண்ணும்பொழுது மேபி மாறலாம், அதற்கான சாத்தியங்கள் இருக்குது. பட் திஸ் இஸ் வெரி கிளியர். சிவகாசியை பொறுத்த மட்டில் மக்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவது என்ற ஒரு முடிவை அவர்கள் தெளிவாக எடுத்து விட்டார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு, யார் அவங்க கேண்டிடேட்டா எதிர்பார்க்கறாங்க, அதை பத்தி ஏதாவது உன்னால ஃபைண்ட் அவுட்? கண்டிப்பா கேடி ராஜேந்திர பாலாஜி தான். அவர்தான் வேணும்ங்கறாங்க. அவருமே சொல்லிட்டாரு. அவருமே அங்க லோக்கல் மீடியாக்கெல்லாம் பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? நான் தான் இங்க தான் நிப்பேன், சிவகாசியில தான் நிக்க போறேன். முடிவு எடுத்துட்டாரு. அவரே சொல்லிட்டாரு. ஆமா, அதுக்கெல்லாம் வெயிட் பண்றதெல்லாம் இல்ல கட்சிக்கெல்லாம். இல்ல அவர் தான மாவட்ட செயலர். கரெக்ட். அவரு என்னன்னாலும் அவர் தான் நிக்க போறாரு அப்படி. கடந்த முறையே என்ன சொன்னாங்கன்னா, ராஜபாளையம் தொகுதிக்கு அவர் மாறினதே வேற ஏதோ சில காரணங்களால தான் மாறினாருன்னாங்க. இல்ல அவங்க அவர் வந்து அவர் சொன்னது என்னன்னா, எல்லா 7 தொகுதியிலையும் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களை நாங்க நிப்பாட்ட போறோம், அதனால நான் வந்து அங்க போறேன், நான் வந்து ஒரு பேட்டில் சந்திக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அங்க போனாரு அவர். அங்கேயுமே அவர் நல்ல குறைந்த ஓட்டுகள் வித்தியாசம் தோத்தாரு. ஸோ திரும்ப வந்து இங்க வர்றதுதான் அவருக்கு. இங்கேயுமே பார்த்தோன்னா ஒரு 15,000 votes, 10 to 15,000 மார்ஜின் தான். ஒரு அசம்பிளியில் அவ்வளோதான் மார்ஜின்ஸ் வரும். ரொம்ப ஸ்வீப்பில் போகிற கான்ஸ்டுவன்சியில் தான் 30,000, 40,000 லீடெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். 15,000 to 20,000 இஸ் ஏ குட் மார்ஜின். 10,000க்கு மேலேனாலே ஒரு நல்ல மார்ஜினான வெற்றி தான். அந்த மாதிரியான ஒரு ஆவரேஜ் வெற்றியை தான் மற்றவர்கள் பெற்றிருக்கிறார். அதனால கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் ஒரு ஸ்வீப்பை அவரால் கொடுக்க முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க முடியும். அவர் 2 தடவை ஜெயிக்கும் பொழுதும் 30,000, 25,000 இந்த வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. போன தடவை அவர் நின்றுருந்தா நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருப்போம்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த முறை அவர் தான் கண்டிப்பாக நிற்பாரு. அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டாசு ஆலையில விபத்து நடக்குது அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரு, 2 பேருக்கும் நடுவில் நின்று பொதுவா பேசக்கூடிய ஒரு நபர் ராஜேந்திர பாலாஜி அப்படிங்கிற ஒரு சொல்றாங்க. அதே போல நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, ஒரு ஆன்மீகத்தை நாடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு. ஒரு கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நன்கொடை கேட்க போறீங்க அப்படின்னா நீங்க நினைக்க முடியாத ஒரு காசை வந்து அவர் கொடுப்பாராம். அந்த அளவுக்கு நீங்க கோயிலுக்குன்னா நல்லா செலவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரு. நம்ம கூட அவரை வந்து ஒரு பைட் மாதிரி கேட்கறதுக்கு ட்ரை பண்ணோம். அடுத்த 3 நாளைக்கு அவர் வந்து பிஸி. ஒவ்வொரு தொகுதிகளில் ஒவ்வொரு கிராமங்களில் ஒவ்வொரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து இது கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ஸ்கூல் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க. ஸோ அவர் வந்து ஒரு பிஸியாவே இருக்காரு. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எப்ப தேர்தலோ அப்போ மட்டும் களத்தில் இறங்கக்கூடிய நபர் கிடையாது. மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்றவுடன் பழிவாங்கப்பட்ட அமைச்சர்கள் அவர் ஒருத்தர். அவரை தேடி பிடிச்சு அவரை துரத்தி அவர் சில இடங்களுக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளி மாநிலங்களுக்கு சென்று பதுங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம்லாம் கொடுத்தாங்க. அந்த வழக்கு விசாரணை என்பது ஒரு புறம் போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் அது அனைத்தையும் தாண்டி அந்த வழக்கு விசாரணைக்கோட அவர் சொன்ன விஷயம் என்னது சொல்லுவாங்க, என்னன்னா தன்மையில் இருந்த எல்லா திருஷ்டியும் கழிஞ்சிருச்சு, ஓகே இனிமே நான் வேற ஒரு அவதாரம் எடுத்து வரேங்கிற மாதிரி எடுத்து வந்து அவர் வேலை பார்க்கறதா சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மக்கள் எப்போதுமே இயல்பாக வெள்ளந்தியாக வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்களை ரசிப்பார்கள். இப்போவும் அவர் பேசின ஒரு ஸ்பீச், ஒரு தந்தி டிவியினுடைய மக்கள் மன்றம்லயோ அதுலயோ ஒரு நிகழ்ச்சியில பேசின ஒரு பேச்சு ஒன்று இருக்கும். இன்னைக்கு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றம் வரும் எல்லாரும் சொல்றாங்க, எல்லாருக்கும் ஏமாற்றம் வரும். ஆமா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, யாரோ ஒருவர் ஒரு உதவி கேட்டு தன்னிடம் வந்த ஒருத்தரை ஜெயலலிதா அவர்களிடம் அழைத்து சென்று அந்த உதவி பெற்றுக் கொடுத்ததை பற்றி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதை கேட்கும் பொழுது இப்படியான நபர்கள் தான் உண்மையாகவே ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் பொழுது மக்களுக்கான விஷயங்களை செய்ய முடியும். நான் மறுபடியும் சொல்றேன், பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் கிளீன் கவர்னன்ஸ், இட்ஸ் அபவுட் பீப்புள்ஸ் கவர்னன்ஸ். மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்கு தான் அரசே தவிர தூய்மையான ஆட்சி நடத்துவதற்கு அரசு அல்ல. நம்ம எல்லோருமே என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஊழல் 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 ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பெரிய பிரச்சனை, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ சங்கருடைய படங்கள், அதில் சுஜாதா அவர்கள் எழுதிய கதை, அஃப்கோர்ஸ் எனக்கு படமா அதெல்லாம் பிடிக்கும், ஆனால் அது அல்ல இந்தியாவினுடைய பிரச்சனை. இன்று இந்தியா என்ற ஒரு நாடு
ஒரு பேரிட்டி இல்லாத ஒரு நாடு, ஏற்ற இறக்கங்கள் உள்ள ஒரு நாடு, சமூகமாகவும் நிலப்பரப்பாகவும் தட்பவெட்பமாகவும் நலத்திட்டங்களாகவும் எல்லாம் எல்லோருக்கும் சென்று சேராத ஒரு நாடு. அது அப்படியே இருந்த ஒரு நாட்டை ஒரு சீரமைப்பு கொண்டுட்டு வரது இருக்குல்ல. இப்ப நம்ம சொல்றோம்ல, எங்களுடைய வரி எடுத்து ஏன் நீ பீகாருக்கு கொடுக்குற, எங்களுடைய வரி எடுத்து நீ ஏன் அங்க செலவு பண்ற இங்க செலவு பண்ற, அந்த மாதிரி சிவகாசிக்காரங்க கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கட்டுற வரியெல்லாம் சிவகாசிக்கு தான் டெவலப் பண்ணோம்னா அது உண்மையாவே ஜப்பானாவே மாறிடும். கண்டிப்பா. ஸோ அப்போ அவர்கள் கொடுக்கக்கூடிய வரி என்பது பெரிது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கே சிவகாசியினுடைய பங்களிப்பு என்பது பெரிது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கோயம்புத்தூர்காரங்களாவது வாயை திறந்தாது கேட்குறாங்க, நாங்கள் கட்டுற வரியை கொங்கு மண்டலத்துக்கு கொடுங்க, கொங்க தனி நாடா பிரிங்கன்னு. சிவகாசிலாம் தனி நாடா பிரிச்சு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில பாதியை கொண்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஊர். அந்த மக்கள் உழைப்புக்கு பெயர் போனவர்கள், நல்ல மக்கள். ஒரு மாதிரி அப்படியே அந்த ஒரு ராவா அந்த வெயில்ல ஒரு சுத்தம் இருக்கும் இல்லையா, ஒரு வெயில் வந்து ஒரு சுத்தமான ஒரு வெயில்ங்கோம்ல. வெயில்ல ஏது அழுக்கு, வெயிலே வந்து எல்லாத்தையும் சுட்டரிக்கிற ஒரு வெயில் தானே அது. ஸோ அப்படி அந்த மாதிரியான ஒரு தூய்மையான மனிதர்கள் உள்ள ஒரு தொகுதி, ஒரு சரியான நபரை, அது கேடிஆரா, கேடி ராஜேந்திர பாலாஜியா அல்லது வேறு யாரோ, அவரை என்ன சொல்றாங்க, கேட்டி, ஆமா கேட்டியா இல்ல வந்து வேற யாருன்னு தெரியல. ஆனால் யார் போட்டியிட்டாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொகுதியாக சிவகாசி இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தொகுதியாக தென் மாவட்டத்தில் சிவகாசி அமையும். குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியினுடைய பங்களிப்பு, சிவகாசியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயமாக இந்த முறை 2026 தேர்தலில் வென்று உள்ளார வரப்போறவர் ஒரு என்டிஏ கூட்டணியை சேர்ந்தவர் தான் என்பதில் துளி கூட மாற்று கருத்து இல்லை என்பதுதான் பேசு தமிழா பேசு சிவகாசி தொகுதியில் மேற்கொண்ட கள ஆய்வின் மூலமாக நமக்கு தெரிய வரும். இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும். கடந்த 30 வருடங்களா திமுக இங்க ஜெயிச்சதே கிடையாது. ஒன்று திமுக அவங்க கூட்டணி கொடுத்துருப்பாங்க, 2001 இருந்து அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இல்லைன்னா அதிமுக தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ திமுக வீக்காக இருக்கக்கூடிய தொகுதிகளில் முக்கியமான தொகுதி சிவகாசின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சர்வேஸோட ரிப்போர்ட் வந்து நமக்கு மட்டுமல்ல, நம்ம எடுக்கக்கூடிய சர்வேவை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பலரும், நான் சொல்றது தலைமையிலிருந்து அவங்க எல்லோருமே பார்க்குறாங்க. அவங்களுடைய ஐடி விங்கில் இருக்கிறவங்களிலிருந்து அவங்களுக்கு இப்போது சமூக ஊடக கணக்குகளை நிர்வகிப்பவர்கள், அவங்களுக்கு என்று இந்த வியூகங்களை வகுப்பவர்கள் என்று அனைவரும் பார்க்கிறார்கள். கண்டிப்பாக அவங்ககிட்டயும் இதனுடைய நம்பர்ஸ் இருக்கும். அவங்களே நிறைய சர்வேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம எப்போதும் சொல்வதை போலதான் இந்த தொகுதியை பற்றியும் நம்மளுடைய கருத்தை எடுத்து வச்சிருக்கோம். 200% அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. சரியான வேட்பாளரை நிறுத்தி சரியான தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்தால் 200% சிவகாசியில அதிமுக பாஜக கூட்டணியினுடைய கொடி பறப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்பதுதான் நம்மளுடைய கருத்து.